சிவாய நம. இன்னைக்கு ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம். நம்ம பங்குனி உத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமானுக்கு செய்த அபிஷேக அலங்கார ஆராதனை வீடியோவை பார்த்துக்கிட்டே நாளைக்கு வரக்கூடிய அற்புதமான நாளாட சித்திரை 1ஆம் தேதி கனி காணுதல் அப்படின்ற சடங்கு எதற்காக செய்கிறாங்க அப்படின்ற முழு விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வருடத்தில் வரக்கூடிய 12 மாதங்களில் சித்திரை 1ஆம் தேதியை நம்ம முதல் தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவோம். புதிய எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கையும் கொண்டு இந்த புது வருஷத்தை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த அற்புதமான நாள் ஏப்ரல் 14ஆம் தேதி திங்கக்கிழமை வருது. குரோதி ஆண்டு முடிஞ்சு விஸ்வாவசு ஆண்டு துவங்க போகுது. இந்த நாளில் நிறைய வீட்டில் கனி காணுதல் அப்படின்ற விசேஷம் நடக்கிறது வழக்கம். கனி காணுதல் அப்படின்னா என்ன அப்படின்னா, புத்தாண்டுக்கு முதல் நாளே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய மங்கள பொருட்களை புத்தாண்டன்னைக்கு எழுந்த உடனே பார்த்து அதை வழிபட்டு அந்த புத்தாண்டை ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் இதற்கான அர்த்தம். புத்தாண்டன்னைக்கே கனி காணுதலும் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு முந்தின ஆண்டுகள் எப்படி இருந்தது அப்படின்றத விட அடுத்து வரக்கூடிய ஆண்டாவது நம்மளுக்கு நல்லபடியாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கனி காணுதலையும் பார்த்து நம்மளோட குல தெய்வத்தையும் வழிபட்டு இந்த வருடத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதற்காக நம்ம என்னென்ன ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னா, புத்தாண்டுக்கு முதல் நாளே நம்ம ஒரு கண்ணாடியை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த கண்ணாடியை நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சுக்கணும். அதற்கு முன்னாடி ஒரு தாம்பூலத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சு முக்கணிகளான மா, பலா, வாழை வைக்கலாம். இல்லை இது கிடைக்கல அப்படின்னா வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் கூட நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பணம் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. அது மேலே உங்ககிட்ட இருக்கிற தங்க நகைகள் அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. வெத்தலை பாக்கு பக்கத்தில் முக்கியமாக தெய்வக்கனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலுமிச்சம்பழத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். சிலர் உப்பு, மஞ்சள், புளி, பருப்பு இதெல்லாம் கூட, வெல்லம் இதெல்லாம் கூட எடுத்து வச்சுப்பாங்க. அப்புறம் லக்ஷ்மி கடாட்சமான பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், கோமதி சக்கரம், குன்றின்மணி, சோவி, சங்கு இதெல்லாம் கூட எடுத்து வச்சுக்கலாம். இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை எல்லாத்தையும் ஒரு தாம்பூலத்தில் எடுத்து அந்த கண்ணாடி முன்னாடி வச்சுக்கணும். அடுத்த நாள் சித்திரை 1ஆம் தேதி அதிகாலையில் எழுந்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பொருட்களின் மேலே தான் நம்ம கண்ணை விழிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. எந்திரிச்சு அந்த தாம்பூலத்தில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்து தொட்டு கண்ணில் ஒத்திக்கோங்க. அப்புறம் அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய அந்த பொருட்களையும் உங்களோட முகத்தையும் அந்த கண்ணாடி வழியாக நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு அதை அப்படியே எடுத்து கொண்டு போய் உங்களோட பூஜை அறையில் வச்சிடலாம். அப்புறம் போய் குளிச்சுட்டு எப்பயுமே நீங்கள் பூஜை செய்கிற மாதிரி சுவாமி முன்னாடி விளக்கேற்றி நீங்கள் வச்சுருந்த அந்த தாம்பூலத்தில் வச்சுருந்த பழங்களையே நெய்வேத்தியமாகவும் நீங்கள் சாமிக்கு படைச்சிக்கலாம். இல்லைன்னா புதுசாக நெய்வேத்தியம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நெய்வேத்தியம் பண்ணி மனதார உங்களோட குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்டுக்கோங்க. இந்த வருடம் சந்தோஷமாக நிம்மதியாக செய்யக்கூடிய தொழில்களில் வெற்றியும், குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், ஆயுள், ஆரோக்கியமாக எல்லாருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிட்டு இந்த வருஷத்தை ஆரம்பிங்க. அப்புறம் உங்களோட டெய்லி ரொட்டீன் வேலை என்னவோ அதை நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். இதுதான் கனி காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே ஒரு விஷயம் ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் கடைசி வரையும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் வருடத்தில் முதல் நாள் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வருடம் முழுவதுமே நம்மளுக்கு நல்லதாக தான் அமையும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அப்புறம் வாசலில் கோலம் போட்டு கிழக்கு முகமாக பார்த்து விளக்கு ஏற்றி வச்சிங்க அப்படின்னா இன்னுமே சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் நம்மளோட உணவில் அறுசுவையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே விசேஷ நாட்களில் கசப்பை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த புத்தாண்டில் அறுசுவையுமே சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக வேப்பம்பூ ரசம், மாங்காய் பச்சடி நம்ம செய்யக்கூடிய உணவில் இன்றைக்கி சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அறுசுவையும் நம்ம உணவில் இருக்கிறது மாதிரி வாழ்க்கையானது எல்லா விதமான இன்ப துன்பங்களும் கலந்து தான் இருக்கும் அப்படின்றத நம்மளுக்கு உணர்த்துற விதமாக அமைஞ்சது தான் இந்த அறுசுவை உணவை நம்ம சித்திரை 1ஆம் தேதி வருடத்தின் முதல் நாளில் சேர்த்துக்கணும் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க.
மதியம் இதெல்லாம் சமைச்சிட்டு சாமிக்கு தழுகை போட்டு சுவாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் நம்ம அந்த உணவை சாப்பிடலாம். முக்கியமாக நம்ம வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கிட்ட இருந்து ஒரு 10 ரூபாயாவது நீங்கள் பணம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த வருஷம் ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு பண வரவுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாள் யாருக்காவது நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரொம்பவுமே சிறப்பு. எப்படி பணம் வேணும், வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு முதல் நாள் ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரி வாழ்க்கை ஃபுல்லாக நிறையா பேருக்கு நம்மளுக்கு வாங்கி கொடுக்க முடியல அப்படின்னாலும் நம்மனால என்னோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 பேருக்காவது நான் உதவி செய்யணும் அப்படின்னும் இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு 4 பேருக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணுங்க. ரொம்பவுமே சிறப்பு. இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப 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 நல்லதாகவே அமையும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இந்த மாதிரி பூஜைகள் செய்து ஒரு வருடத்தின் முதல் நாளை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்த தோஷங்கள்லாம் விலகி அமைதி, நிம்மதி, சந்தோஷம், ஆயுள், ஆரோக்கியம், தொழில் முன்னேற்றம், செல்வ செழிப்பு, ஐஸ்வர்யம், அஷ்டலக்ஷ்மிகளும் சகல சௌபாகியங்களும் நிறைந்து இருக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த வீடியோவில் ஓடுற பூஜை வந்து பங்குனி உத்திர அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு செய்த அபிஷேக அலங்கார ஆராதனை. அந்த வீடியோவோட சித்திரை 1ஆம் தேதி கனி காணுதலுக்கான சிறப்புகளையும் வந்துட்டு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக அது மாதிரி செய்து இந்த வருஷத்தை ஆரம்பிங்க. எல்லாருக்குமே நல்லதாகவே அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி உங்கள் நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சிவாய நம. வாழ்க வளமுடன்.